பாக்குறதுக்கு என்ன இருக்கு, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அதனால டைம் நிறைய இருக்கு. யார் யார் வருவாங்க போறாங்கன்றதால இன்னும் கால தாமதங்கள் நிறைய இருக்கு. பாப்போம், இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு அது பொறுத்திருந்து பாருங்க. இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு. நீங்க இப்பயே ரொம்ப ஏர்லியா கேக்குறீங்க கூட்டணியை பத்தி. பொறுத்திருங்கள், நிச்சயமாக நல்லது ஒரு கூட்டணி. இல்ல, உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். தேமுதிக அதுக்காக தேர்தலில் நிக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்கெங்க யார் யார் போட்டியிடுவார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும். பாருங்க, எந்த லாங்குவேஜும் இங்க யாரும் திணிக்க முடியாது. தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு என்பது தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். அதனால இந்திய திணிக்கிறாங்க அப்படிங்கிறது இது பல ஆண்டுகளா இருக்கு. ஒருத்தர் விரும்பினா மட்டும்தான் அந்த லாங்குவேஜை கத்துக்க முடியும். யாரும் இங்க எதையும் திணிக்க முடியாது. சரிங்களா? திமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டத்துல பேசும்போது கூட்டணிக்கு வரவங்க எல்லாம் 20 சீட்டு கேக்குறாங்க, 50 கோடி கேக்குறாங்க, 100 கோடி கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அரிசி வியாபாரம் மாதிரி பண்றாங்க அப்படின்னு. சரிங்க, அவரோட பேச்சு பொருளாளரா இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது நீங்க போய் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட இதுக்கான பதில் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? அவர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு கருத்து சொன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொன்னாருன்னு அண்ணன்ட்டு நீங்க கேளுங்க. சரிங்களா?